Welcome to Ramaswamy's Sanskrit course. சரஸ் சான்ஸ்கிரிட் பால்போத் பாரத வித்யாபவன் சிலபஸில் திருதேக பாடம் மூணாவது பாடம். அதில் பழுதலுக்குரிய வினாக்கள். கீழ்கண்ட வார்த்தைகளை கொண்டு 2 வாக்கியங்களில் சமகிருதத்தில் அமைக்கவும். விபுக துக்கம் சமக அஸ்தி வயோதக யுக்தம் சஞ்சாயத் ஞானாத் ஆதவ் பகின்னக கிருபக. இதை வச்சு 2 வார்த்தை சமஸ்கிருதத்தில் 2 வரி, சமஸ்கிருதத்தில் 2 வரி இதெல்லாம் படித்து காமிச்சேன். இப்போ உங்களுக்கு இது பாருங்கள். போதஸ்ய விபுக நாஸ்தி தரித்ரா போதஸ்ய ரிபுக நாஸ்தி தரித்ராத் துக்கம் நாஸ்தி ஞானாத் பரசுகம் நாஸ்தி பயோதனம் சிதாத் உஞ்ச பவதி. போதஸ்ய ரிபுக நாஸ்தி, கோபத்துக்கு சமமான எதிரி கிடையாது. தரித்திர துக்கம் நாஸ்தி, ஏழ்மை போன்ற ஒரு துன்பம் கிடையாது. ஞானாத் பரம் சுக நாஸ்தி, அறிவை போல விட பெரிய இன்பம் கிடையாது. பயோதனா சித்தி உஞ்ச பவதி, மேகங்கள் வான் உச்சியில் இருக்கின்றன. அடுத்து இன்னொரு வரி. இதை வச்சு ஒரு வரி, இதை வச்சு இன்னொரு வரி. விதஸ்ய தானாத் கௌரவ லப்யத்தை, ஒரு மனிதன் தர்மம் செய்வதன் காரணமாகவே மதிக்கப்படுகிறான். நான் சஞ்சாய, பணம் சேர்ப்பதால் அல்ல. இது வரைக்கும் நோட் பண்ணிங்க. இதை நோட் பண்ணிங்க. विपदा तदिकिया आदौ एव चिंतनीया बहिन्न ग्रह तदाप सदी गुपन्नन युक्तं भवति. ஒரு மனிதன் முன்னதாகவே வரக்கூடிய ஆபத்துகளுக்கு பரிகாரம் பற்றி சிந்திக்க வேண்டும். வீடு நெருப்பு பற்றி எரியும் போது கிணறு தோண்டுவது என்பது அறிவுடைமை அல்ல. இதனை தானாத் கரோ லபியத்தேன, ஒரு மனிதன் தர்மம் செய்வதன் காரணமாக மதிக்கப்படுகிறான். நான் சம்பியத்து இதனை தாரப் கௌரவே லபியத்தை, ஒரு மனிதன் தர்மம் செய்வதன் காரணமாகவே மதிக்கப்படுகிறான். நான் சஞ்சாயத், பணம் சேர்ப்பதால் அல்ல.
विपदा प्रतिज्ञा आदौ एव चिन्तनीया बहिर्न गृहे तदा सति गुपखण्डनं युक्तं भवति. ஒரு மனிதன் முன்னதாகவே வரக்கூடிய ஆபத்துக்களுக்கு பரிகாரம் பற்றி சிந்திக்க வேண்டும். வீடு நெருப்பு பற்றி எரியும் போது கிணறு தோன்றுவது என்பது அறிவுடைமை அல்ல. கீழ்கண்ட வாக்கியங்களில் தமிழ் வாக்கியத்தை பதில் சமஸ்கிருத வார்த்தை பயன்படுத்தவும். அவன் லப்யத்தே தங்கம், அவன் சக லப்யத்தே தங்கம் ஸ்வர்ணம். அவன் லப்யத்தே தங்க, சக லப்யத்தே ஸ்வர்ணம். சக அவன் ஸ்வர்ணம் தங்கம் லப்யத்தே பெற்றான். அவன் லப்யத்தே தங்கம், சக லப்யத்தே ஸ்வர்ணம், அவன் தங்கம் பெற்றான். சத்தியன் அவன் சத்தியன் மரியாதை லப்யத்தே, சத்தியன் மரியாதை கௌரவம். லப்யத்தே சத்தியம் மரியாதை கௌரவம். லப்யத்தே சத்தியன் உண்மை பேசுபவன். கௌரவம் மரியாதை லபத்தே பெறுகிறான். சத்தியன் மரியாதை லப்யத்தே, சத்தியன் கௌரவ் லப்யத்தே. உண்மை பேசுபவன் மரியாதை பெறுகிறான், கௌரவப்படுத்தப்படுகிறான். மா கச்ச எரியும் வீட்டினுள். மா கச்ச பகிர்ன கிரகே. மா கச்ச எரியும் வீட்டினுள். மா கச்ச செல்லக்கூடாது. பகிர்ன கிரகே எரியும் வீட்டினுள். பகிர்ன கச்ச எரியும் வீட்டினுள். மா கச்ச பகிர்ன கிரகே எரியும் வீட்டினுள் செல்லக்கூடாது. மா கச்ச செல்லக்கூடாது. பகிர்ன கிரகே எரியும் வீட்டினுள். மா கச்ச எரியும் வீட்டினுள். மா கச்ச பகிர்ன கிரகே எரியும் வீட்டினுள் செல்லக்கூடாது. நோட் படிங்க. அவன் நாஸ்தி என்னுடைய ரிபு. அவன் சக நாஸ்தி என்னுடைய ரிபு மம ரிபு. சக நாஸ்தி மம ரிபு. சக அவன் மம ரிபு என்னுடைய எதிரி. நாஸ்தி இல்லை. அவன் நாஸ்தி என்னுடைய ரிபுக. சக நாஸ்தி மம ரிபுக அவன் என்னுடைய எதிரி இல்லை. அங்கு நாஸ்தி துன்பம். தத்ர நாஸ்தி துன்பம் துக்கம். அங்கு நாஸ்தி இல்லை துன்பம். அங்கு நாஸ்தி துன்பம். அங்கு தத்ர நாஸ்தி துன்பம் துக. அங்கு துன்பம் இல்லை. அங்கு நாஸ்தி துன்பம். தத்ர நாஸ்தி துக்கம். அங்கு துன்பம் இல்லை. நோட் பண்ணிங்க. அவன் நாஸ்தி என்னுடைய ரிபு. மம சக நாஸ்தி மம ரிபு அவன் என்னுடைய எதிரி இல்லை. அங்கு நாஸ்தி துன்பம். தத்ர நாஸ்தி துக்கம். அங்கு துன்பம் இல்லை.
இதோட உங்களுக்கு பால்போத் போர்ஷன்ஸ் முடிஞ்சது சான்ஸ்கிரிட்டில். அடுத்து திங்கக்கிழமையிலேருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாம் பரிசு நல்லா எழுதுங்க.